ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகம் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளியே வருதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, ரெண்டும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னம் பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பத்தி எல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள்,
மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள், தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்துக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறார், அந்த நிலராசி 2 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார். இந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்கலாம். ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி உங்க ராசி அப்படின்னு பார்க்க போறாரு. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரிஷபராசிக்கு சனி மிக மிக முக்கியமான யோகக்காரகர் சனி பகவான். ஏன்னா தர்ம கர்மாதி யோகத்தை கையில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை வைத்துக் கொண்டு 11ஆம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தன் நட்பு வீட்டை அவர் பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சொல்லணும். அதனால ரிஷபராசிக்காரனை பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரை ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நான் நினைப்பேன். ஏன்னா 9 கர்மாவை குறைந்து வருமானத்தை பெருக்கி அந்த லாபத்தை பேங்க்ல சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். இதை பத்தி நம்ம மற்ற ஜோதிட வல்லுநர்கள் நம்ம கூட என்ன பகிர்ந்துக்கிறான்னு பார்க்கலாம். மணிமேகலை மேடம், இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சனி பகவான் 9-10 அதிபதி 11ஆம் இடம். இப்போ சனி ராசியை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க அது ஒரு புணர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு சின்ன பிரேக்கப் மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் சின்னதாக ஒரு தடை தாமதங்கள். அது மட்டும் இல்லை, தலையில் இந்த லக்னம் ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சனி பார்க்கும்போது இந்த நீர் கோர்வைகள் அதிகமாக வரும். இதனால் என்ன ஆகும்னா, இது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கும்போது கல்வியில் ஒரு சின்ன தடைகள் வரும் ரிஷபராசிக்கு. ஆக்சுவலாக எல்லா ராசியை விட ரிஷபராசிக்கு தான் ஹையஸ்டான பலன் இந்த வருஷம் கிரக பயிற்சிகள்லாம் கொடுக்குது. இப்போ சனி வந்துட்டாரே, இவங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் குரு லக்னத்தில் அந்த ராசியை விட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த சனி பயிற்சி பலன் யோகத்தை பண்ணும். அது மட்டும் இல்லை, சனி 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது இடமாற்றங்கள் வரும். ஸ்கூல் இப்போ சின்ன அதாவது அடிப்படை கல்வி படிக்கிறவங்கெல்லாம் ஒரு ஸ்கூல் மாத்திர தன்மையெல்லாம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மட்டும் இல்லை, பூர்வ புண்ணியம் சொந்த ஊர்லேருந்து வெளியில் வேலை தேடி போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அமைப்பு பூர்வ புண்ணியத்தை விட்டு ஊரை விட்டு ஊர் போகிற அமைப்பெல்லாம் கூட ரிஷபராசிக்கு உண்டு. அப்படி போனாலும் அவங்க அந்த தொழிலை, ஏன்னா தொழில்காரகன் தான் லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால அந்த தொழில்னால அவங்க நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தான் உண்டான வாய்ப்பு அதில் இருக்குதுங்க ஐயா. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 95% சனி நல்ல பலனை தான் கொடுக்குங்கய்யா, ஒரு மாற்றத்தோடு சேர்த்து.
ரொம்ப நன்றிமா. ஜோதிடரின் அருள்வாக்கி உங்களை கொண்டு காப்பாற்றும் ஒரு அற்புதமான ஒரு பலனை சொல்லியிருக்கிறீங்க. வெளியூர் பயணம், வெளியூர் நாள் ஒரு வருமானங்கள் வருவதற்கு உண்டான சாத்தியங்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் தான். சந்திரன் சார், உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. அதாவது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சனி யோகாதிபதினு ஐயா சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு யோகாதிபதியாக இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை வச்சு ஒரு யோகாதிபதினு சொல்லிட்டாரு. 11க்கு போயிட்டார். எந்த ஒரு கிரகமும் அது 11 பாவ கிரகங்கள் இருந்தாவே லாபத்தை இரட்டிப்பாக கொடுக்கும்பாங்க. சுப கிரகம் இருந்தால் நியாயமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. இப்போ ரிஷபராசிக்கு 11 சனி பகவான் இருந்து தன் ராசியை பார்க்குறாரு. அப்போ லாபத்தையும் கொடுப்பாரு, அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனையும் கொடுப்பாரு. ஏன்னா ராசியை பார்க்கும்போது சனி பகவான் நம்மளே சோதிப்பார். சனி பகவானோட ஒரு பார்வை ரிஷபராசிக்கு விழுவதுனால நீங்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்ட்டு, அதாவது உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி அவர் தான். அப்போ பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி போய் லாபத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் நியாயமான ஒரு முறையில் உங்களோட தொழில் வர்த்தகம் இருந்துச்சுன்னா, ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிலத்தத்துவத்தில் பிறக்கக்கூடிய ராசிக்காரங்க, அவங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான். அப்போ தன முதலீட்டெலாம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு செய்யணுங்க. ஏன்னா தனம்னா ரிஷபராசி ஒரு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடங்க. அந்த இடம் அந்த ராசியில் தாங்க சந்திர பகவானை உச்ச பெறக்கூடிய தன்மை அங்கே தான் இருக்குது. அதனால் பணம் நீங்கள் கையாடும் போது அதை நீங்கள் நேரடியாக கையாடினீங்கன்னா உங்களுக்கு அது லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது போயிருங்க. அதாவது லாபத்திலே ஒரு பாதகத்தை கொடுத்துரு. ஏன்னா பாதகாதிபதியும் ரிஷபராசிக்கு சனி பகவான் தான். அப்போ நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நட்பான நபர் மூலயமா அந்த பண பரிவர்த்தனையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அவங்க மேலே அக்கௌண்ட்டில் சேமிப்பு வச்சு, ஏன்னா ரிஷபராசி தனஸ்தானம், சேமிக்க உங்களுக்கு லாபங்கள் கூடும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்கள் சேமிப்பை முழுமையாக விரயமாக உங்களுக்கு இருந்தாலும் அது லாபத்தை கொடுக்குங்க. அதனால் சேமிப்பு முக்கியங்க. அருமை, நல்லா சொன்னீங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி சனிங்கிறதோட பாதகாதிபதியும் சனிதான். அப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, முன்னோர் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இப்ப பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. நீங்க பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அது பிரச்சனை வந்துடும். ஏன்னா அந்த ராசியாதிபதி சுக்கிரனும் அங்க சனிபட தான் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ரிஷபராசிக்கு அதிபதியா சுக்கிரனும் அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலும் லாபஸ்தானத்தில் அவர்கள் அனைவரும் அமர்ந்திருப்பது ஒரு அருமையான விஷயத்தை சொன்னாங்க. பாவகிரகங்கள் இருந்தால் ரெட்டிப்பு தன்மையை கொடுக்கும். அதுல யோகாதிபதி வேற. அதனால கண்டிப்பாக நிச்சய ரிஷபராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கனிமொழி மேடம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு, அதாவது அவங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு. அவருடைய பார்வை அவங்க காலபுருஷ ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக முன்னேற்றமான ஏற்றத்தை கொடுக்கும். அது ரொம்ப, அதாவது எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதே சமயம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு அதாவது 9, 10 கூடைய சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப பூர்வீக சொத்துக்கள்ல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல அதாவது ஒரு தீர்ப்பை கொடுக்கும், ஒரு நிறைவை கொடுக்கும். அதாவது பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 9 கூட பாதகாதிபதியா வரனால தந்தை இவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் அதுல இவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலையை உருவாக்கும். அதாவது தந்தை எவ்வளவுதான் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் இவர்களுக்கு அதன் மேல ஒரு திருப்தி இருக்காம தான் சுயமா நிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் இவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஆனா நீங்க அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு தனிப்பான்மையான ஒரு மதிப்பு உங்களுக்கு கூடும் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரிஷபராசினருக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அருமை. என்ன தந்தையால் ஏற்படக்கூடிய விஷயங்களே ஒரு அதிருப்தி தன்மை ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது இருக்கும், அது உண்மைதான் இருக்கும். ஆனால் தந்தை மகன்கிற உறவு விட்டு போறது கிடையாது. என்னதான் ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் தந்தை மகன்கிற உறவு விட்டு போகக்கூடியது கிடையாது. இருந்தாலும் அந்த கிரகத்தின் தன்மைகளினால் சில பாதிப்புகள் வரும். ஆனா அதே தந்தை பூர்வீக சொத்தை அடைவதற்கு வழியும் பண்ணா லாபத்தானத்தை உட்கார்ந்துருக்காருன்னு ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தை நீங்க முன்வைச்சீங்க. இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப ரிஷபராசியை பொறுத்தவரை ரிஷபராசி காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அந்த ஸ்தானாதிபதியும் 11ல உட்கார்ந்து இருக்கிறாரு. முயற்சி ஸ்தானாதிபதியும் 11ல உட்கார்ந்து இருக்கிறாரு. 2 மற்றும் 5ஆம் அதிபதி ஆகிய புதன் உட்கார்ந்து இருக்கிறாப்புல. இப்போ இத்தனை கிரகங்கள் அங்கே உட்காந்துருக்கு. 4ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதி சூரியனும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். இப்போ இத்தனை கிரகங்கள் அங்கே இருக்கும்போது
சூரியனுடன் சேரும் பொழுது அஸ்தமன தோஷம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்துடும். அது டிஸ்டன்ஸை பொறுத்து வரும். அது அப்பப்போ வந்து எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம், எந்த பிடியில் வந்து அஸ்தமனம் ஆகுது என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இறை வழிபாடு முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் ஏற்கனவே சுக்கிரனுடைய ராசிக்காரங்க நீங்கள்லாம் வந்து பந்தா பண்ணது தயங்கவே மாட்டீங்க. கையில் காசு இருக்கோ இல்லையோ டிப் டாப்பாக ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ஸ்டைலாக டிஷர்ட் போடணும், ஷர்ட்டிங் பண்ணணும், லுக்கிங் பர்சனாக நல்லா அழகாக இருக்கணும், எந்த மாதிரி நெத்தியில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், இது இப்படி பலதரப்பட்ட ஒரு ஆசைகள் அபிலாசைகள் இயற்கையாகவே இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனோட அதிபதி ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதனால் வந்து கொஞ்சம் சனியோட தன்மைப்படுவதால், சனியோட பார்வைப்படுவதால் அதில் அடக்கி வாசிப்பது ரிஷபராசிக்காரனுக்கு நல்ல விஷயம். மணிமேகலை மேடம், இவருக்கு வேற என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் ரிஷபராசிக்காரர்கள்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து நிலத்தத்துவத்தை 2 வீட்டையும் பார்க்கறதுனால இவங்க கிராம அதிதேவதைகளை வழிபாடு பண்ணுறது சிறப்பான ஒரு பலனாக இருக்குங்கய்யா. அது மட்டும் இல்லை 5-8 காம்பினேஷனுங்கிற இடத்த வந்து 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இப்போ தொழிலுக்காகவோ அல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்குலாம் அந்த ஆசையின் காரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். அதனால் என்னென்னா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது அந்த ஆசைகளை குறைக்கிறதுக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனாக இருக்குங்கய்யா. நன்றிமா, சரியா சொன்னீங்க. ஈசனின் தாசன் பைரவனின் நேசன் சனி பகவான். அதனால சனி பிரீதின்னு எடுத்துக்கிட்டாலே பைரவ வழிபாடு சால சிறந்தது தான். அதுவும் தேய்பிராட்சியில் ரொம்ப குறிப்பாக சொல்லலாம். அதை ரொம்ப அருமையாக ஞாபகப்படுத்தினீங்க, பைரவர் வழிபாடு சிறந்ததுன்னு. திரு சந்திரன் சார், உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள். அதாவது ரிஷப ராசியை பொறுத்தளவுக்குங்க, அதாவது சனி வந்து ஒரு ஜீவனத்துக்கு காரகன், தொழிலுக்கு காரகன். அப்போ வேலை செய்கிற ஒரு நபர்களுக்கெல்லாம், அதாவது தொழிலாளிக்கெல்லாம், அதாவது துப்புரம் தொழிலாளி எடுத்துக்கலாம், வேலை செய்கிறவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இவங்களால் முடிஞ்ச ஒரு அவங்ககிட்டேருந்து ஒரு பேரம் பேசக்கூடாது. ஒரு காய் கடை வச்சுருக்கிறாங்க, ஒரு சிறிய விவசாயெல்லாம் இருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் பேரம் பண்ணி காசை வந்து குறைக்கக்கூடிய தன்மையெல்லாம் வேண்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து அதிக பேரம் பேசி அதுக்குண்டான ஒரு தன்மைகளை நீங்கள் குறைக்கிறதுனால உங்களுக்கு பாவத்தை கூட நீங்கள் சேர்த்துற மாதிரி இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு தாராள மனசோட அவங்களோட பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு கர்மாவோட பலனையும் குறையுங்க. இது சிறந்த ஒரு பரிகாரமாக கூட ஆகணும்னு வச்சுங்களேன். இது நம்மளாலே நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்போம். அதாவது ஒரு வர்த்தகம் செய்வது வந்து வேலை செய்கிறவங்க நல்லா இருந்தால் தான் அந்த முதலாளி நல்லா இருக்க முடியும். அதனால் 2 பேர்த்துக்கோட தொடர்பு நிலையும் நல்லா இருக்கும். இது ஒரு நல்ல பரிகாரமாக நீங்கள் எடுத்து செய்யலாம். ரொம்ப அருமை. இப்போ நாங்களே சொல்லுவோம், கோயிலுக்கு போகிறோம், பூக்கடையில் வந்து 50 ரூபா ஒரு மாலை சொல்கிறான், ஒரு 40 ரூபாய்க்கு நம்ம கேட்போம். நம்ம அதை வாங்கிட்டோன்னா நம்மளை பெரிய ஒரு உலகமாக சாதனை செஞ்சு தான் நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். 10 ரூபா நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஆனால் உண்மையில பண்ணக்கூடாது. அந்த 10 ரூபாய்க்கு உண்டான கர்மா நம்மளை சேர்ந்துடும். அந்த பெண்ணுடைய கர்மா, அந்த வியாபாரியோட கர்மா நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். நல்லா அவர் தப்பு செஞ்சால் அந்த கர்மா அவருக்கு போட்டும், உங்கள் கர்மா குறையுதுன்னு நினச்சிக்காங்க. எதுக்கிட்ட இந்த பேரம் பேசுறதுங்கிறது வந்து இந்த சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயம். அவன் இல்லாதவன் கொடுத்து பழகியா, அந்த மாதிரி தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் போவாப்புல. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்களை சொன்னீங்க. கனிமொழி மேடம், இந்த ரிஷப ராசிக்காரங்க மெயினா பாத்தீங்கன்னா உணவு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சனிக்கிழமை அன்று தயிர் சாதத்துல எள்ளுல கலந்து காக்கைக்கு வைக்கிறது இவங்களுக்கு சிறப்பு. அதை வந்து ரெகுலரா சனிக்கிழமை செஞ்சுட்டு காலையில எழுந்து குளிச்சுக்கிட்டு சுத்தமா இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா குடும்பத்துல இருக்கிற அத்தனை தடைகளும் பண ரீதியான பிரச்சனைகள் பாதிப்புகள் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். அது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை அன்றைக்கோ இல்ல சுவாதி நட்சத்திர அன்னைக்கோ ரொம்ப இந்த வழிபாடு செய்யறது இவர்களுக்கு எல்லாவித அனைத்து தடைகளையும் அனைத்து மனசங்கடங்களையும் போகக்கூடிய வழிபாடா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நான் சிறு வயசுல வந்து நான் பார்த்துக்கிறேன், சிவன் கோயில்ல வந்து எல்லோதரைன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த எல்லோதரை பேரே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு ஐட்டம் உண்டானே எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு போய் போச்சு. அதாவது பச்சரிசி சாதத்துல எள்ளு, வெல்லம், நல்லெண்ணெய் கலந்து அந்த சாதம் செய்வாங்க. பிரசாதம் அருமையா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இன்னும் கொடுக்க மாட்டாங்களான்னு நாங்கெல்லாம் கேட்போம். திட்டுவாங்க வந்து, ஒரு தடவை வாங்கிட்டு போடான்னு திட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து பாருங்க, எள்ளு சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள். அவர் நீராசியில் இருக்கிறனால சாதம்
மற்றும் தண்ணீர் அதெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது போகுது. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம்ங்கிறது குரு சம்மந்தப்பட்ட விஷயம், நல்லெண்ணெய்ங்கிறது சனிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். எவ்வளோ விஷயங்களே ஒரு பிரசாதமே நமக்கு தீக்குது. அப்போ இந்த எல்லோதரை நீங்கள் வந்து இன்றைக்கி செய்கிறவங்க இருக்காங்கன்னா சிவன் கோயிலில் போய் எல்லோதரை சொல்லி சனிக்கிழமை அன்னைக்கு எல்லோதரை செய்ய சொல்லி அதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. ஒரு அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.